வந்து பிறை கண்டதாக சாட்சி சொன்னதும் நபிகளார் நோன்பை விரும்பாடு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்றால் முன்னுக்கு படர்க்கை என்றதால பின்னுக்கு அதை படர்க்கையாகத்தானே சொல்லணும். முன்னுக்கு மக்கள் என்று வந்ததால சில அறிவிப்பில் சஹாபாக்கள் நோன்பு பிடித்தாள் என்று வந்ததால முன்னுக்கே படர்க்கையா வந்ததால பின்னுக்கு அவர்களை நோன்பு விடுமாறு கட்டளையிட்டார்கள் என்றால் அது யாரை சுட்டிக்காட்டும்? அது யாரை சுட்டிக்காட்டும்? நோன்பை யார் பிடித்தார்களோ அவர்களை சுட்டிக்காட்டும். ஏன் அங்கே படர்க்கையாகத்தான் முந்தி சொல்லப்படுகிறது. இது தமிழ்ல ஒரு சாதாரண விடயம். இதுக்கு ஒரு இன்னொரு உதாரணத்தை சொல்ல. என்னது, சிலர் பாங்கின் சத்தம் கேட்காததால் அவர்கள் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டு இருந்தார்கள். உதாரணம். அப்போது ஒரு சிலர் வந்து அவர்களிடத்தில் தாங்கள் பாங்கு சப்தத்தை கேட்டதாக சாட்சி சொன்னார்கள். அவர்களின் தலைவர் அப்போது அவர்களுக்கு தொழுகைக்கு போகுமாறு கட்டளையிட்டார் என்று வந்தால் இங்க மூன்றும் படர்க்கை தான். சிலர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் பாங்கு சத்தத்தை கேட்காததால். இரண்டாவது வந்து சாட்சி சொன்னார்கள் சிலர் பாங்கு சத்தத்தை கேட்டதாக. இப்ப அவர்களுக்கு பள்ளிவாயலுக்கு போகுமாறு கட்டளையிட்டார் என்றால் இது சாதாரணமா நம்முடைய சொந்த பாசையிலே தெளிஞ்ச விஷயம். முதலுக்கு படற்கையில் சொன்னால் திருப்பியும் படற்கைக்கு சொல்றது என்கிறது அடிப்படை. சில சந்தர்ப்பத்தில் ஒருவர் பேசுகின்ற பேச்சிலே தன்னிலையில் சொல்லி படற்கைக்கு மாறுவார், முன்னிலையில் சொல்லி படற்கைக்கு மாறுவார். அது ஒரு முறையும் இருக்கிறது பேச்சு நடையிலே தேவைக்கேற்ற மாதிரி. அடிப்படையில் என்ன இவ்வாறு பேசுவது. அந்த அடிப்படையில் இங்கே என்ன விளங்குகிறது? அடிப்படையில் இந்த அறிவிப்பில் படற்கையாக வருகிறது. இதிலே என்னவென்றால் ஷூபாவிடம் இருந்து கேட்டவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் 9 பேர் என்று. ஆனால் உண்மையில் 9 பேர் அல்ல, அதிகமானவர்கள் கேட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 17 பேர் கேட்டிருக்கிறார்கள். சரிதானே? இதிலே படற்கையாக அறிவித்தவர்கள் விளக்கமாக அந்த விஷயத்தை விளக்கமாக அறிவித்தவர்கள் 12 பேர். இந்த 12 பேருடைய அறிவிப்பும் ஒரு சில இமாம்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒருவருடைய விரிவான அறிவிப்பை போட்டு அதை முன்வைத்து விட்டு அவரை போல இன்னாரெல்லாம் அறிவிச்சிருக்கிறார் சொல்வார். அந்த அடிப்படையில் தான் விரிவாக 12 பேர் அறிவித்திருக்கிறார்கள் என்று சொல்றோம். 5 பேர் சுருக்கமாக அறிவிச்சிருக்காங்க. அதுல 4 பேர் ஒரு விதமாக, இன்னொரு பேர் ஒரு விதமாக. இது சுருக்கமான அறிவிப்பு. சரி, மொத்தத்தில் இந்த படற்கையாக வந்த இந்த அறிவிப்பு, ஷூபாவுடைய இந்த அறிவிப்பு எல்லாம் சம்பவம் எப்படி சொல்லப்படுது என்றால் படற்கையாகத்தான் சொல்லப்படுகிறது. எது? யார் நோன்பு நோட்டார்கள்? யார் நோன்பு நோட்டார்கள்? சஹாபாக்கள் நோன்பு நோட்டார்கள். சரிதானே? இதுல உதாரணமாக நான் இன்னொரு அறிவிப்பை உங்களுக்கு முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். முஸ்னத் இப்னு ஜாதில ஒரு அறிவிப்பு வருகிறது. அதிலேயும் ஷூபாவிடம் என்று கேட்ட அலி என்பவர் சொல்கிறாரு, நபிகளாருடைய சஹாபாக்கள் அவர்கள் ரமலானில் நோன்பு பிடித்திருந்தார்கள். அதுவும் நோன்பு பிடித்தவர்கள் சஹாபாக்கள் என்றே வருகிறது. அப்போது பகலின் இறுதியில் ஒரு பிரயாண கூட்டம் வந்து நபிகளாரிடம் நேற்று பிறை கண்டதாக சான்று பகர்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு நோன்பை விடுமாறும் மறுநாள் தொழுந்தடலுக்கு போகுமாறும் கட்டளையிட்டார்கள். இந்த மாதிரி தான் இவருடைய அறிவிப்பெல்லாம் பெருகுது. இது ஒரு விதம். சரியானே? ஷூபாவுடைய அறிவிப்பில் மக்களுக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அங்கே நோன்பு பிடித்தவர்கள் அவர்கள் என்று படற்கையால சொல்லப்பட்டதால அதற்கு பின்னால சஹாபாக்கள் மக்கள் என்று வந்ததால அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் நோன்பை விடுமாறு என்றால் முன்னுக்கு யாரை நோம்பாளிகளாக சொல்லப்பட்டதோ அவர்களுக்குத்தான் அந்த கட்டளையிட்டாளுங்கிறது ஒரு தெளிவான விஷயம். இது தமிழ் பாஷையில் இருந்தால் எல்லா ஒரு அடிப்படையில் தெளிவான விஷயம். இதை மட்டும் நீங்கள் எடுத்தால் இது தெளிவாக வழங்குது. சரிதானே? சரி, இதுல இந்த அறிவிப்பு இதுல ஏன் மக்கள் என்று வருகிறது என்றால் அதை நாம் ஒரு கேள்வி எழுப்பினால் இங்க என்ன சொன்னாரு? எங்களுக்கு பிறைதன்படாததால் இந்த அபூ பிஸ்ர் சென்னதாக ஹுசைம் என்கிறவர் சொல்கிறார். இரண்டும் கருத்தில் ஒன்றுதான்.
ஒரு செய்தியை நான் சொல்ல போது எனக்கு 2 பேர் கேட்டால் 2 பேரும் 2 விதமா ஒரே கருத்தை சொல்வார்கள். வார்த்தைகள் வித்தியாசப்படலாம், இது சகஜம். ஹுசைம்ங்கிறவர் என்ன சொன்னாரு, எங்களுக்கு பிறைதன்படாததால் நாங்கள் நோம்பாளி இருந்தோம். வந்தவர்கள் பிரயாண கூட்டத்தினர் சான்று சொன்னதும் நபிகளார் மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று இவர் நோன்பை விடுமாறு கட்டளையிட்டது யாரை? மக்களை என்பதை தெளிவாக சொல்கின்றார். சரிதானே? இது 2. இதே நேரம் 3வது ஒரு அறிவிப்பு வருகிறது, அதுவும் பைஹக்கில வருது. சரிதானே? அதை இந்த ஹுசை மாதிரி மற்றொரு ஆள் அபு அவானா என்கிறவர் கேட்டு அறிவிக்கக்கூடிய செய்தி. சரிதானே? இந்த செய்தி ஒரு ஆதாரமான அறிவிப்பு. ஆனால் இதை பற்றி நான் முந்தி சொல்லவில்லை. அதற்கு காரணம், இதில் வரக்கூடிய அலி இப்னு முஹம்மத் என்கிற அறிவிப்பாளரிடம் இருந்துதான் பைஹக்கி இமாம் இதை எழுதுகின்றார். இந்த அலி இப்னு முஹம்மத் என்கிறவரை பற்றிய குறிப்புகள் எதையும் இமாம்கள் இவர் நல்லவரா பொல்லாதவரா என்கிறத பற்றிய தரவை தெளிவாக சுட்டிக்காட்டல. ஒரு அறிவிப்பாளரை பற்றி இவர் நல்லவரா, ஆதாரத்துக்கு எடுக்க முடியுமா இல்லையா என்ற ஒரு கேள்வி வரும்போது அவரை பற்றிய தரவு இல்லை என்றால் அவரை நாம் இனங்காண நினைத்தால் அதற்குரிய முறையில் ஒன்று, பல வடிவங்கள் ஒரு முறையில் ஒன்று, அந்த குறிக்கப்பட்ட அறிவிப்பாளருடைய ஏனைய அறிவிப்புகள், ஏனைய ஹதீஸ்களில் அவர் நம்பகமான நல்ல அறிவிப்பாளர்களுக்கு அவர்கள் சொன்ன மாதிரி இவரும் அறிவிக்கிறாரா என்று ஒரு பெரிய ஒரு ஆய்வு நடத்தணும். அது ஒரு பெரிய ரிசர்ச். நல்லவர்கள் அறிவித்த மாதிரியே அறிவிப்பவராக, நல்லவருடைய ஹதீஸ்களை போன்ற இவரும் ஹதீஸ் அறிவிக்கிறவராக இனம் கண்டால் இவர் நம்பகமானவர் என்ற ஒரு முடிவு எடுக்க வேண்டி வரும். அந்த அடிப்படையில் இந்த அலி இப்னு முஹம்மது என்கிற பைஹக்கி இமாமுடைய உஸ்தாது இவருடைய நம்பகத்தன்மையை பற்றி ஆய்வு செய்த வேளையில் இவர் ஒரு உண்மையாளராக நாம் முடிவெடுக்கிறோம். இவருடைய அறிவிப்பிலேயும் அபு அவானா என்கிறவர் அபு பிஸ்ரிடம் கேட்ட 3வது ஆள், அவரும் என்ன சொல்லாரு, மக்களுக்கு தொழுகைக்கு போகுமாறு நபிகளார் நோன்பை விடுமாறு கட்டளையிட்ட செய்தியைத்தான் இவரும் சொல்கிறார். சரிதானே? எனவே இதுல நமக்கு விளங்கணும், இவடத்தை இன்னொரு விஷயத்தை நான் இப்ப சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. அது ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால், இந்த அபு பிஸ்ர் எங்கக்கூடிய இந்த நபரிடம் என்று கேட்ட ஹுசைம் என்கிறவர் இவரும் ஷூபாவும் வார்த்தைகளில் வித்தியாசம், கருத்தில் ஒன்றொன்று சொன்னேன். ஒரு வாதத்திற்கு தற்செயலாக ஒருவர் டிஎன்டிஜனை போன்று தவறான முறையில் விளங்கி, சரியானே, இந்த 3 பேர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள், சரியானே, அல்ல 2 பேர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். வந்து இந்த 2 பேரில் ஒருவருக்கொருவர் முரண்பட்டால் யாரை எடுப்பது என்ற ஒரு கேள்வி வரும். சரியானே? இந்த 2 பேரில் மிக பலகீனமானவர் யாரோ அவரை தட்டப்படும், மற்றொரு ரிவாயத்தை எடுக்கப்படும். அதே நேரம் 2 பேரில் ஒருவரை விட மிக உறுதியானவர் என்றால் மிக உறுதியானவருடைய கூற்றை எடுக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த அடிப்படையில் ஹுசைம் என்கிற நபர் ஷூபா என்கிறவரை விட மிக வலுவானவர். ஒரு வாதத்திற்கு என்ன அமரகும் அவர்களுக்கு ஏவினார் என்று வாரது பிரயாண கூட்டத்தாரை தான் சுட்டி காட்டுது என்று வாதிட வந்தால் அவருடைய அறிவிப்பை விட யாருடைய அறிவிப்பு, மக்களுக்கு ஏவினார்கள் என்று வாரவருடைய அறிவிப்பு, அவர் மிக வலுவானவர் என்கிற ஒரு விடயத்தை நான் சுட்டி காட்டி இருக்கேன். சரியானே? இதுல நான் என்னுடைய பேச்சில் இவருக்கும் முரண்பாடு இல்லை என்றதை நான் சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு இப்ப வழங்கியிருக்கும். இந்த 2ஐயும் தனித்தனியை நோக்கி பார்க்கிற போது கருத்து 2 ஒன்றை நாடுகிறது. இதுல இந்த ஹுசைம் என்பவர் இவர் அறிவித்த இந்த செய்தியை கேட்டவர்கள் 3 விதமாக அறிவிக்கிறாங்க. எத்தனை விதமாக? 3 விதமான கருத்தில வித்தியாசம் அல்ல. அதை சொல்லவார் என்னவென்றால், மக்களுக்கு ஏவினார்கள் என்று 4 பேர் சொன்னாங்க. இது நான் என்னுடைய முதல் உரையிலேயும் சொல்லியிருந்தேன். அப்துல் ரஸாக் அவர்கள்
முசன்னப் என்ற கிரந்தத்தில் ஹுசைமுக்கிட்ட இருந்து கேட்டு அறிவிக்கிறார். டிஎன்ஜி பேசும்போது அப்துல் ரஜாக் மட்டும்தான் அறிவிச்சதாக சொல்றார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. சரி, அதை பத்தி புரோபா சரியான. இரண்டாவது இமாம் இப்னு அபி ஷைபா என்கிறவர் ஹுசைமுக்கிட்ட கேட்டு முசன்னப் என்கிற கிதாபிலே செய்கிறார், அறிவிக்கிறார். அது அவர கிதாப். மூணாவது இமாம் அபு குரைப் என்கிறவர் அவரும் ஹுசைமிடம் இருந்து கேட்டு தஹதீபுல் ஆசார் என்கிற கிதாபில் அந்த செய்தி பதியப்பட்டிருக்குது, மக்களுக்கு ஏவினார்கள் என்கிற செய்தியைத்தான் சொன்னார். நாலாவது இமாம் அகமது அவருடைய முஸ்னத் அகமது என்ற கிதாபில் மக்களுக்கு ஏவின் என்று சொல்லித்தான் ஹுசைன் சொன்னாரு என்று சொன்னார். சரியானே. அஞ்சாவது ஜியாத் இப்னு அய்யூப் என்கிறவர் இவர் மக்களுக்கு என்ற வார்த்தையும் போடல, அவர்களுக்கு என்ற வார்த்தையும் போடாம அந்த அதை விட்டு விட்டு பிரயாண கூட்டம் வந்து சாக்கி சொன்னதும் நோன்பை விடுமாறு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள் என்று சொன்னார். அப்படி என்றால் நோன்பு பிடித்தவர்களுக்கு தான் அந்த கட்டளை போகும். அதான் வெளிப்படை அவருடைய அறிவிப்பில். சரியானே. அப்ப இங்க 4 பேர் தெளிவாக மக்களுக்கு என்று சொல்லிவிட்டார். இன்னும் 2 பேர் என்ன 2 பேர் அவர்களுக்கு என்ற வார்த்தையை போடுகிறார். இந்த ஹுசைன் சொன்னதா 2 பேர் அவர்களுக்கு என்ற வார்த்தையை போடுகிறார். அவர்களுக்கு ஏவினார். இந்த அவர்களுக்கு என்றால் யாரை நாடு, அவர்கள் என்ற வார்த்தை யாரை நாடுகிறது என்று ஹுசைனுடைய மற்ற மாணவர்கள் என்ன சொன்னார்கள், யாரை நாடுவதாக, மக்கள் என்பதை. எனவே அவர்களுக்கு என்று சொல்லக்கூடியது மக்களைத்தான் நாடுவதாக 4 பேர் ஹுசைனிடம் கேட்டு செல்லார்கள். சரியானே. எனவே அந்த 4 பேருடைய கூற்றுக்கணங்க இந்த 2 பேரும் அவர்கள் என்று நாடுவது யாரை, மக்களை என்பது தெரிஞ்ச விஷயம். மூணாவது இப்னு அபி ஷைபா என்கிறவர் இவர் அவரே மக்களுக்கு என்று ஒரு நேரம் அறிவிக்கிறார், அவர் இன்னொரு நேரம் அவர்கள் என்று அறிவிக்கிறார். அப்ப அவரே மக்கள் என்றும் சொல்லி இன்னொரு ஒருவர்கிட்ட சொல்லும் போது அவர்கள் என்று சொன்னார். அவருடைய அவர்கள் என்றதை கொண்டு நாட்டம் யாரு, மக்கள். அவரே மக்கள் என்று முதல் ஒருவர்கிட்ட சொல்லிட்டு இன்னும் திருப்பியும் சொல்லும் போது அதே செய்தியை சொல்லும் போது அவர்கள் என்று சொன்னால் அவர்தான் நாடுகிறார். அவர்கள் என்கிற வார்த்தை முறையாரை, மக்களை. இதுதான் இந்த அறிவிப்பினுடைய சரியான வடிவம். சரிதானே. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நீங்கள் புரிந்து கொண்டார். எனவே மொத்தத்தில் ஹுசைன் என்பவருக்கு உள்ள 7 மாணவர்களில் 4 பேர் அதிகமானவர்கள் அபூ பிஷ்ர் என்கிறவர் மக்களுக்கு ஏவுமாறு கட்டளையிட்டார் என்கிறதை தெளிவாக அறிவித்திருக்கிறார். ஒரு விடயம். இப்ப இவருடைய அறிவிப்பில் அவர்களுக்கு ஏவினார் என்ற வார்த்தையை தான் இவருடைய அறிவிப்பில் எல்லாத்திலையும் பார்க்கலாம். ஏன் அவர்களுக்கு என்று சொன்னார், மக்கள் என்று தெளிவா சொல்லல. காரணம், அவர் நோன்பு பிடித்தவர்கள், அவர்கள் சஹாபாக்கள் நோன்பு பிடித்தார்கள். நபியலாருடைய சஹாபாக்களான மக்கள் நோன்பு பிடித்திருந்தார்கள். அப்போ ஒரு பிரயாண கூட்டம் வந்தார்கள், ஆனால் அவர்களை நோன்பு விடுமாறு கட்டளையிட்டார்கள் என்று சொல்ல போது அவர்கள் என்று சொல்லுவதுதான் அது பொருத்தமானது. அதனால் ஷூபா என்கிறவர் அவர்கள் என்ற வார்த்தையை பிரயோகித்தார். எனவே இங்கே கருத்தில் அதுவும் ஒன்று இதுவும் ஒன்று என்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நான் வழங்குகிறேன். தற்போது இந்த ஹதீதினுடைய கிளைகள் இஸ்னாது சனது என்று சொன்னால் அந்த அறிவிப்பாளர்கள் பிரிந்து போவது, அதை பற்றி நீங்கள் தெளிவாக சொல்லியிருந்தீர்கள். நேயர்களுக்கும் அது தெளிவாக விளங்கி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்போது நான் உங்களிடம் கேட்கக்கூடிய அவர்களுடைய குற்றச்சாட்டு